ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, விசேஷமாக இந்த நாளிலும் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை அதிகமாக சேர்த்து கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவும், அவருடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளவும், சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளவும், முகமுகமாய் காணச் செய்து அவருடைய மாபெரும் சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் இந்த ஒரு நாளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு இந்த ஒரு அரை நாள் கூடுகை ஒழுங்கு செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த சபையார் அனைவருக்கும் கூட கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்து கொண்டு, இந்த ஒரு அரை நாள் கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில் உள்ள பாடல் எண் 70 என்ன என் ஆனந்தம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் முடிந்த பின்பு சகோதரர் சாமுவேல் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம், கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம், நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தியாக பலி தந்தன் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தியாக பலி தந்தன் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே.
சொல்லக்கூடாதே. அச்சயம் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சயன் பச்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. விண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் விட்டு ஜெய கோடியுடனே. விண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் விட்டு ஜெய கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஜெபிப்போம். மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ள பரிசுத்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த அருமையான விசேஷித்த நாளுக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த விசேஷித்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்கள் அனைவர் மேல் விளங்குவதாக. உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பகுத்து ஆராய்ந்து அதற்றின் மூலமாக நாங்கள் நற்சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய எங்களுக்கு கிருபை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றும் ஆண்டவரே சாட்சி பிரசங்கம் செய்யக்கூடிய உம்முடைய சகோதரரை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். அவருக்கு நல்ல ஞானத்தை தந்து அந்த வசனங்கள் எங்களுக்கு வெளிப்பாடாக விளங்க எங்களுக்கு கிருபை தாரும். அதன் மூலமாக நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட மக்களை ஆசீர்வதியும். மேலும் கர்த்தாவே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து எங்களை முடிய எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நோக்கி பரம பொருளாகிய அந்த பந்தய பொருளை நோக்கி ஓட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று எங்கள் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை வாசிக்கும்படியாக சகோதரர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா அக்டோபர் 31, 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இதற்கான விளக்கம்: தேவ கிருபையை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் ஜீவனை பார்க்கிலும் அவர் தயவு மேன்மையானதென்று உணர்கிறவர்களும்
தேவனுடைய நற்செய்தியை எடுத்துச் சொல்லுவதில் களிகூர்ந்து உலக ஆசை இச்சைகளை முற்றிலும் வெறுக்க வேண்டும். இருளிலிருந்து தங்களை ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவரின் புண்ணியங்களை தெரிவிப்பது இவர்கள் முக்கிய காரியமாக இருக்க வேண்டும். இவ்விதம் இந்த நற்செய்தியை ஏற்று அறிவிக்கும்போது பல தொல்லைகள் நேரிடக்கூடும், பணச்செலவு ஏற்படக்கூடும், உலக சிநேகிதர்களை இழக்க நேரிடலாம், குடும்பங்களிலும் பல தொல்லைகள் ஏற்படலாம், உலகத்தில் இருந்தும் கிறிஸ்தவ மண்டலங்களிலிருந்தும் தொல்லைகள் ஏற்படலாம். ஆகிலும் இவை யாவும் நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள நித்திய ஜீவனுக்கு எவ்விதத்திலும் மேலானதல்ல. இதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-14 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-14 வரை. ஆயிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளையோ அவைகளே கிறிஸ்துவுக்கு நட்சமென்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுக்குமான நீதியை உண்டாயவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் என்று காணும்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளிலும் தேவன் மூத்த சகோதரர் மூலமாக நமக்கு ஒரு மேலான ஒரு மன்னாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று சொல்லும்போது ஒரு இணையான ஒரு வசனம். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் வாழ்வது மேலானது. இந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது என் உதடுகள் உம்மை துதிக்கும் சொல்லும்போது, என் உதடுகள் துதிக்கும் சொல்லும்போது இருதயத்தின் நிறைவு நின்று வாய் பேசும். அப்போ தேவனுடைய கிருபையை ருசி பார்த்த ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து தான் இப்போ தேவனை நோக்கி நாம் என்ன பண்ணுறோம்னா நாம் துதிக்கிறோம். ஸோ தேவ கிருபையை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் ஜீவனை பார்க்கிலும் அவர் தயவு மேன்மையானதென்று உணர்கிறவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் அதோட முடியலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். தேவ கிருபையை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையை நம்ம ருசி பார்த்துருக்கிறோம். அவருடைய கிருபையை ருசி பார்த்த நம்ம ஒவ்வொருவரும் ஜீவனை பார்க்கிலும் அவர் தயவு மேன்மையானதென்று உணர்கிறவர்களும் சொல்லிட்டு அடுத்த கண்டினியூவேஷன் என்னன்னா, தேவனுடைய நற்செய்தியை எடுத்து சொல்லுவதில் கலிகூர்ந்து உலக ஆசை இச்சைகளை முற்றிலும் வெறுக்க வேண்டும். அப்போ தேவ கிருபை என்பதை முதல்ல ருசி பார்க்கணும். அது ருசி பார்க்கும்போது தான் அது ஜீவனை காட்டிலும் அது மேலானதுன்னா, இந்த ஜீவனை தேவன் எதற்காக நமக்கு கொடுத்துருக்காருன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா, நாம் எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த கிருபையையும் இந்த ஜீவனையும் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய கிருபையை நம்ம ருசி பார்த்து எதற்கும் நம்ம தேவனுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். தேவன் எனக்கு நல்ல உடல் சுகம் கொடுத்துருக்கிறார், நல்ல எனக்கு வீடு கொடுத்துருக்கிறார், நல்ல எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்கிறார், நல்ல எனக்கு எல்லாவற்றையும் இந்த பூமியில் கொடுத்துருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலாக எதை கொடுத்துருக்கிறாருன்னா ஜீவனை கொடுத்துருக்கும் போது நாம் இந்த ஜீவனை எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும்னா அவருடைய நற்செய்தியை எடுத்து சொல்லுவதில் நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் இச்சைகளை இருளிலிருந்து தங்களை ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை தெரிவிப்பது முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். இப்போதான் பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது, நற்செய்தி அறிவிப்பது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது, இதில் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, இது என் மேல் விழுந்த கடமை. இதற்காக தான் தேவன் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய்
பிரசங்கம் பண்ணுன்ற இந்த ஒரு விஷயத்தை நாம் எடுக்கும்போது புண்ணியங்களை தெரிவிப்பது முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். இப்படி நாம் அறிவிக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் பல தொல்லைகள் நேரிடலாம், பணச்செலவு ஏற்படலாம், சிநேகிதர்களை இறக்கிடலாம், இன்னும் உலகத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் நமக்கு என்ன பண்ணலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இதில் நாம் முடிவு பரிந்தும் நாம் நிலை நின்று இந்த ஜீவன் தேவன் எனக்கு இந்த கொடுத்த ஜீவன் எனக்காக மாத்திரமல்ல, இது தேவனுடைய வார்த்தையை நான் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் கிரியை மூலம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்லுவதில் நான் தேவனை மகிமைப்படுத்துவேன்றதில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறேன் என்ற ஒரு மேலான மன்னாவை நாம் மூத்த சகோதரமாக நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அரை நாள் கூடுகையிலும் கூட இன்னும் விசேஷமாக இன்றைய நாள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறையா பேர் அந்த வீட்டிலிருந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை ஒன்றாக கூட்டி சேர்த்து இங்கே என்ன பண்ணியிருக்கிறார், அவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். உலக ஜனங்கள்லாம் எதுக்கோ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா பட்டாசெல்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த உலகத்தவே நியாயம் தீர்க்கிறதற்கும் மற்றும் ஒரு மீட்பை கொடுப்பதற்கும் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதுக்கான ஒரு தயாரிப்புகள் தான் அநேக கூடுகைகள் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது நமக்கு நல்லா தெரியும். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பார்க்கக்கூடிய முதலாவது பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்திற்கு ஆயத்தமாகுதல். இது எந்த காலமாக இருக்குது அப்படின்னா, நம்மளாம் இன்னும் நம்ம ஏற்கனவே பல பாடங்களில் பார்த்த மாதிரி இது கடைசி நிமிடத்தில் கடைசி வினாடியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்ற காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு அதற்கான சத்தியங்களை நிறைய சகோதரர்கள் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கூட வேத வசனத்தின் மூலம் அதற்கான ஆதாரங்களின் மூலம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய நமக்கு அந்த நாலேஜை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நமக்கு தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த முதல் டேஸ்ட்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்திற்கு ஆயத்தமாகுதல் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இந்த ஒரு சத்திய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக சகோதரர் அசோக் ஜோசப் அவர்களை நாம் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் என்ற அன்பின் வாழ்த்தையை முதல் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலும் விசேஷமாக இந்த ஒரு அரை நாள் கூடுகையில் நாம் சகோதர சகோதரர்களாக ஒன்று கூடி அவருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட காலமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசி காலமாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா அநேக ப்ராபஸி பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம 83 சாம்ஸில் கூட பார்த்துட்டு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் குறித்து கூட பார்த்துட்டு வரோம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி காலங்களில் நாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. அதான் தேவன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணலட்சங்கள் என்னன்றதை கூட இங்கே நம்ம இந்த ஒரு பாடத்து மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை
கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள் சொல்லி ஒரு பெரிய டைட்டிலாக இருக்கனால அதை சுருக்கி தான் என்ன சொல்லியிருக்கோம்னா கடைசி காலத்திற்கு ஆயத்தப்படுதுன்ற ஒரு சப்ஜெக்டை பார்க்குறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாம் கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், நம்ம என்னெல்லாம் நடக்குதுன்றது. இது தெரியாமலே வெளியே கூட வேட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலக ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சான் பார்த்து தெரியல. நான் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் பாக்கியம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு தான். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு எதையுமே அவர் மறைச்சி வச்சிருதில்ல, எல்லாத்தையுமே வெளியரங்கமாக நமக்கு ரகசியத்தை அவருடைய காரியங்களை வெளிப்படுத்திடுறாரு. இன்றைக்கி நாம் எதில் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா யாக்கோபு எழுதின அந்த நிருபத்திலிருந்து தான் நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம யாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கேள்வி, நம்மளை இப்போ நம்ம சொல்லணும்னா நம்ம யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்மளை தாழ்த்தி கொண்டு நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? நம்மளை என்ன சொல்லுவோம்? மண், குப்பை, அடிமை, பிரதர்சனம் அடிமை, தூசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் நம்மளை வந்து இப்போ மண்ணால் பார்த்த பிரதர் சொன்னமே கூட மண்ணால் சொன்னாங்க, கிரியில் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளை வந்து எப்படி பார்ப்பாருன்றது தான் என்ன சொல்கிறாருன்னா யாக்கோபு 2:20 வாசிங்க சிஸ்டர். யாக்கோபு 2:20 வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அன்புக்குரிய சகோதர சகோதரே, இப்போ நம்மளை எப்படி சொல்லிடுறாருன்னு சொன்னால் வீணான மனுஷனே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் கிரி இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கு அறிய வேண்டாமா உங்களுக்கு? அப்போ என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்மக்கிட்ட வந்து கிரியிலோடு இருக்கிற அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்குறாரு. அதுதான் பிரதர் கூட மண்ணால் வாசிக்கும் போது அந்த கிரியை மூலமாக நம்மளை வெளிப்படுத்தணும் அப்படின்றத கூட வெளிப்படுத்தினாங்க. இதை யாருக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உலக ஜனங்களுக்கு இல்லை, சகோதர சகோதரிகளாக நம்ம நல்மனச்சாட்சி உடன்படிக்கை செய்து வந்த நமக்கு தான் இந்த ஒரு காரியத்தை கூட வெளிப்படுத்துகிறாங்க. மேலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1ஆம் வசனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா வாசிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வரை. தேவனுக்கும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இங்கே யாக்கோபு கொடுக்குற ஆலோசனைனா 1ஆம் வசனத்தில் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்து சொல்லி என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, என் சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பலவிதமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஒரு பாடு உள்ளே போயிடுறீங்க. அப்படி போகும்போது எதுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு வருதுன்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்துக்கு தான் அந்த டெஸ்ட்டு வருது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்னா பொறுமையாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா சந்தோஷமாக எடுத்துக்குங்க அப்படின்னு கூட இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, உலக ஸ்நேகமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு சில காரியங்களை சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டு இதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு காரியத்தை கூட இங்கே பார்க்க முடியுது. வசனம் கூட வாசிக்கலாம். இன்னொரு விதமாக கூட நான் யாக்கோபு நிருபத்தில் சொல்கிறாரு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இப்போ உலகத்து சிநேகிதரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு பகைங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு விஷயத்த விபச்சாரரே விபச்சாரிகளேன்னு சொல்கிறாரு. அப்போ உலக சிநேகம் நமக்குள்ளே இருக்கணுமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளாக அதிலேருந்து அதை வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா தேவன் அதை வெறுக்கிறாருன்றது தான் இந்த வசனத்தை பார்த்தோம். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக அப்படி போய் பார்த்தோம்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம் வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18-20 வரை. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? இப்போ இங்கே யாக்கோபு ஆலோசனை என்னன்னா, உனக்கு விசுவாசம் உண்டு ஆனால் கிரியில் உண்டு. ஆனால் கிரியெல்லாம் விசுவாசத்தை காக்க முடியாதுன்னு கேட்டால் விசுவாசத்தை மட்டும் காமிக்கிறது அது நல்லதாக இருக்காது, கிரியையிலோடு சேர்த்து காட்டுங்க அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா பிசாசுகளும் கூட விசுவாசித்து நடுங்குது. இப்போ அவங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குன்னு சொல்லி இங்கே கூட நம்ம பார்க்க முடியுது. ஏன் இந்த யாக்கோபு நிருபத்திலேருந்து நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
ஒரு கண்டிப்பு நிறைஞ்ச ஒரு நிருபம் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோமர் புத்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கிருபையாக வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இங்கே வந்து யாக்கோபு என்ன எதிர்பார்க்குறேன்னா கிரியையில் குறித்து பேசிட்டே வராங்க. இப்போ யாக்கோபு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்திருக்க சப்ஜெக்டில் கடைசி காலத்தை ஆயத்தமாகும் போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் எடுத்துகிட்டு வரோம். மொத்தமே 20 வருஷம் தான் இருக்குது. இந்த யாக்கோபு நிருபத்தில் 5 அதிகாரத்தில் இருக்குது. அந்த 5 அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம சாப்டர் வாசித்து முடிச்சிடலாம். அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வேதவளம் சொல்லும்போது பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வந்து எப்படி இந்த யாக்கோபு புத்தகம் இருக்கோ இதேமாதிரி பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் இருக்குது. அந்த ஒரு அதிகாரத்தை கூட இதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நீதிமொழியில் அன்றன்றுக்கான நடக்க வேண்டிய விஷயங்களை தேவன் வந்து அந்த நீதிமொழிகளை காமிச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்த யாக்கோபு புஸ்தகத்தில் தேவ பிள்ளைகளை, அதாவது கடைசி நாட்கள் வாழக்கூடிய தேவ பிள்ளைகளை நாம் எப்படி நடக்குன்றது கிரியை மூலமாக வெளிக்காட்டுன்றதை இந்த ஒரு அதிகாரத்தை கூட பார்க்க முடியுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்னியைப் போல உங்கள் மாசத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இப்போ இங்கே கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தீர்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய நம்ம தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே பார்க்குறோம். இன்னும் கூட அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறதுன்னா பொறுமை இல்லை. பொறுமை எல்லாருமே காமிச்சிருவோம். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது நீடிய பொறுமை. அது கூட வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பைபிளில் மொத்தம் 66 சாப்டர்ஸ் இருக்குது. அது பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27 வசனங்கள் இருக்குது. ஆனால் விசேஷமாக நிறைய காரியங்கள் பேசப்பட்டு இருக்குது, சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. வசனம் கூட வாசித்தோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கடைசி நாட்களையும் சொல்லி போட்டிருக்கு. இங்கே நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்குது. இப்போ 2 விஷயத்தை பார்க்குறோம். பொறுமையாக இருங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட வருகை சமீபம் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வராங்க. இப்போ கடைசி நாட்கள் வாழக்கூடிய நமக்கு ஒரு 7 காரியங்களை நம்ம வந்து இந்த சாப்டர் மூலமாக பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன கூட இப்போ வருஷம் கூட பார்த்துருவோம். 1, நீடிய பொறுமை. 2வது முறையிடாதிருத்தல். 3வது தேவனுடைய வார்த்தையில் பரிச்சயமாக இருக்கிறது. 4வது உண்மையாக இருத்தல். 5வது மன ரம்மியமாக இருக்கிறது. 6வது வியாதியிலிருந்து சுகம். 7வது அறிக்கை செய்தல். இப்போ இந்த ஒரு 7 காரியங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னா தேவ பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னா நீடிய பொறுமையோடு இருக்கணும், முறையிடாது இருக்கணும், தேவனோட வார்த்தையில் அதிகமாக தியானிக்கிறவளாகவும் அவரோட வார்த்தையில் பரிச்சயமாக இருக்கணும். அப்படி வாழ்கிற பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும் கடைசி வரைக்கும். மன ரம்மியம்ன்றது எந்த ஒரு கால சூழ்நிலையுமே இன்பமானாலும் துன்பமானாலும் அந்த நாட்களில் நம்ம எப்படி மன ரம்மியமாக இருக்குன்ற கற்றுக்கொள்ளணும். வியாதியிலேருந்து சுகம்னா இங்கே எந்த ஒரு வியாதியை சொல்கிறாங்கன்னு கூட அது பார்க்க இருக்கிறோம். இவையெல்லாம் செஞ்சுட்டு அறிக்கை செய்யணும் அப்படின்றத கூட இங்கே நம்ம பார்க்க முடியுது. இதை தான் 1 by 1 நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காரியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாக இருங்கள்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இங்கே பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு விதைக்கிற அந்த ஒரு விவசாயியை அடையாளப்படுத்த அங்கே பேசப்படுது. எப்படி விதைத்து முன்மாறிக்காவும், அதாவது முன்ன பெய்யக்கூடிய மழைக்காகவும் பின்ன மழை பெய்யக்கூடிய அந்த மழைக்காகவும் எப்படி அந்த விவசாயி காத்திருந்து அது பலனை கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி தேவ பிள்ளைகள் எதிர்பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே விவசாயி யாரை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோன்னா நம்ம பிதாவாகி தேவனை அடையாளப்படுத்துது. அது பலன் கொடுக்குறவங்களாம் நம்ம இருக்குன்றதை நம்மளை அடையாளப்படுத்தி இங்கே பார்க்க முடியுது. இப்போ இங்கே சொல்லும்போது நீடிய பொறுமையாக இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க சொல்லி சொல்லும்போது பிதாவாகி தேவன் எப்படி இருந்தார்னா அவர் நீடிய பொறுமையாக இருந்தார்ன்றத கூட இங்கே பார்க்க முடியுது. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னு சொன்னால் ஆதாமோட வீழ்ச்சி.
ஆதாமுடைய வீழ்ச்சியிலிருந்து சபையோட முடிவு அந்த பாதாங்கமாக இருக்குது, அந்த முடிவு வரைக்கும் அவர் என்ன செஞ்சார்னா பொறுமையை காமிச்சிட்டு வராங்க. பொறுமையை காமிக்கல, நீடிய பொறுமையை காமிச்சிட்டு வராங்க. இதுக்குள்ள அநேக காரியங்கள் நடக்குது, அநேகர் இடறி போயிடுறோம், அநேகர் தேவனுக்கு விரோதமான காரியங்களாக செஞ்சிடுறோம். ஆனாலுமே அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஒரு நீடிய பொறுமை. அதே கூட இந்த நாளில் தேவ பிள்ளைகளாக இருக்க நமக்கு அதை நீடிய பொறுமையில் பலவிதமான பயிற்சியில் தான் நம்ம வளர்த்து கொள்ள முடியுது. அது பிதாவோட குணமாக இருக்குன்றது தான் நம்ம வளர்த்து கொள்ளன்ற எதிர்பார்க்குறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீட்டில், வேலையில், சபையில், இப்படி பலவிதமான விஷயங்களை நமக்கு சோதிக்கப்படுறோம். நம்ம பாட்டுக்கு பொறுமையாக இருந்தாலும் கூட வர வழியில் ஒரு பைக்கரை வந்து இடிச்சிடறான் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொறுமையை காட்டுறோம். பார்த்தா பொறுமையை காட்டணும். தேவ பிள்ளைங்க நம்ம நீடிய பொறுமையை காட்டுறவங்கள கூட இங்கே இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்குறாங்க. இப்படி இருக்க முடியல பிரதர், என்னால் பொறுமையாக காட்ட முடியல, நான் கோவப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிற தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும்னா தேவனிடத்தை விண்ணப்பம் செய்து எனக்கு அந்த ஒரு நீடிய பொறுமையை தாங்க, உங்கள் குணமாக இருக்கிற அந்த குணத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து தேவன் நடத்துவார்ன்றதை இந்த ஒரு முதல் காரியமாக வந்து நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ரெண்டாவது காரியமாக என்ன இருக்குது இருக்குன்னு பார்க்கும்போது யாக்கோபு 5:9. யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இங்கே இந்த யாக்கோபு கொடுக்குற ரெண்டாவது ஆலோசனை என்னன்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் முறையிடாதிருங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாங்க. இது எங்கே அதிகமாக நடக்கும் பார்த்தோம்னா சபையில் தான் அதிகமாக நடக்கும். எந்த பிரதர் இது செஞ்சிட்டாங்க, அந்த சகோதரி இப்படி செஞ்சிட்டாங்க சொல்லி முறையிடுவாங்க. அதை வேணுங்கனே அவங்க செய்ய போகிறதில்ல. சில நேரங்களில் அவங்க செய்கிற விஷயங்கள் யதார்த்தமாக இருக்கும், சில விஷயங்களை வந்து வேணுங்கனே செய்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைங்க நடத்தப்படுவோம். அப்படி நடத்தப்படும் போது என்ன செய்யணும்னா தேவ சமூகத்தில் போய் முறையாக இருக்கணும், அது இப்படி முறையிடுறவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையான தேவ பிள்ளையோட வளர்ச்சிக்கு வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ஒரு டூலாக எடுத்து பயன்படுத்துவார். ஏன் அப்படி பார்க்கும்போது நம்ம கஷ்டப்படுத்துவாங்க, நம்மளை வந்து ஹேர்ட் பண்ணுற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் புது சிருஷ்டி வந்து இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அது கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடாதீங்க. இப்படிப்பட்ட நேரத்தை இது செலவுறதுக்கு தேவனோட வார்த்தையில் அவரோட வசனங்களை நீங்கள் தியானம் பண்ணுங்க சொல்லி இங்கே ஒரு ஆலோசனையை கூட யாக்கோபு ஆலோசனை. ஆனால் தான் சொல்கிறாரு, சகோதரர் நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கு விரோதமாக முறையிடாதீங்க. ஏன்னா நியாயந்தீர்க்கிறவர் அவர் ஒருத்தர் தேவன் தான் நியாயந்தீர்க்க போகிறாரு. அதனால் நீங்கள் நியாயம் செய்கிற வேலையை நீங்கள் எடுத்துக்காதீங்க, முறையிடாதீங்க. அதுக்கான வேறு புது சிஷ்யாக இருக்க நீங்கள் வேறு தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருங்க அப்படின்றது தான் இங்கே வந்து யாக்கோபு கொடுக்குற ஒரு ரெண்டாவது ஆலோசனையாக கூட இருக்குது. ஏன் அப்படி பார்க்கும்போது இவங்க நம்மளோட வளர்ச்சிக்காக தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க, தேவனோட காரியத்தில் நெருக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வளர்ச்சிக்காக தான் தேவன் வந்து இந்த ஒரு விஷயத்தை கூட தேவ பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறான்றது கூட இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம ஓட்டத்திற்கு அது தடையாக இருந்துடக்கூடாது. அந்த ஒரு தடை இல்லாமல் நம்ம ஓடுறதுக்கு இது ஒரு ஆலோசனையை கூட ஒருவருக்கு விரோதமாக முறையிடாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கூட இங்கே பார்க்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது காரியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5:10-11 வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5:10 மற்றும் 11. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பார்க்கிறோம், பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. இங்கே யாக்கோபு கொடுக்குற ஒரு மூணாவது ஆலோசனை என்னன்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய நாமத்தில் பேச தீர்க்க தரிசனிகளை துன்பப்படுத்தும் போது கூட அவங்க நீடிய பொறுமையாக இருந்தாங்க. அதனால் யோபுவை பாருங்கள், அவருடைய ஆரம்பத்தை பாருங்கள். அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு காரியங்களையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து அநேக அந்த மாதிரி உபத்திரம்லாம் நம்ம தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு வந்துருச்சான்னு பார்த்தா அப்படியே ஒரு உபத்திரம்லாம் வரல. ஏன்னா மனைவி கூட ஒரு கட்டத்தை சொல்லிடுறாங்க, தூசிச்சுட்டு நீங்கள் கடந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோபு கடைசி வரைக்கும் அந்த முடிவு புரிஞ்சு ஒரு நீடிய பொறுமையை காண்பிச்சார். அநேகர் அவர் மத்தியில் வந்து அப்படி செய்யப்படும்போது கூட அவர் பொறுமையை காமிச்சாருன்னு கூட பார்க்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், யோபு பொறுமையை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் நீ கொஞ்சம் பாருங்கள், அந்த முடிவு எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஏன்னா கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு கூட இங்கே ஒரு ஆலோசனை சொல்ல முடியுது. தேவனோட வார்த்தையில் கூட நம்ம பரிச்சயமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாருன்னா பரிசுத்த தீர்க்கதரிசியில் இருக்காங்க இல்லையா தேவ பிள்ளைகளை நம்ம வந்து அவங்கள பாருங்கள், அப்போஸ்தலர்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களோட காரியங்களோட பாருங்கள் சொல்லி
ஏன் அப்படி காட்டணும் அப்படிங்கிற வசனம் கூட வாசிக்கலாம் சிஸ்டர். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராய் எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். இங்கே ஒரு பேதுரு கூட ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. தேவனோட வார்த்தையில் நீங்கள் பரிச்சயமாக இருக்கணும்னா அவருடைய வார்த்தையில் நீங்கள் அதிகமாக தியானிக்கப்படணும்னு சொன்னால் தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பாருங்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். இப்போ இருக்கிற இரட்சகராக இருக்க அப்போஸ்தலராகிய அவங்க கட்டளை கொடுத்துருக்க அந்த அன்பின் கட்டளை கூட நீங்கள் பாருங்கள். நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நினைப்பூட்டுறதுக்காக இருக்குது. இதை நீங்கள் பாருங்கள். இதை பார்த்து அவங்க வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் பாடுகள் நிறைந்த அந்த வாழ்க்கையை எப்படி அவங்க நீடிய பொறுமையாக சகிச்சு போனாங்கன்றதை நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு காரியத்துக்குள்ளே நடத்தப்படுவாங்கன்னு கூட பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும், ஒரு மார்னிங் ஜபம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் காலை ஜபத்தில் அவரோட சமூகத்துக்கு போயிடுவாங்க. பாடல் பாடுறதா கூட இருக்கட்டும். அன்றைக்கி ஒரு பாடல் ஸ்டார்டிங்கில் பாடுறாங்கன்னு சொன்னால் அந்த பாட்டை அந்த நாள் முழுவதும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது தேவ பிள்ளைகளாக இருக்க நம்ம வந்து அநேக இப்படி இருக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பம் அவரோட ஆரம்பிக்கும் போது அந்த அந்த நாள் முழுதும் அவருடைய ப்ரெசன்ஸில் நம்ம இருக்கிறது கூட உணர முடியுது. அதனால தான் பவுல் கூட என்ன சொல்கிறாருன்னா இவைகளை மட்டுமே சிந்தி இவங்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வசனம் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ தேறுகிற யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் கூட என்ன சொல்கிறதுனா இவைகளே சிந்தித்து கொண்டு சொல்கிறது. இவைகளை மாத்திரமே நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்குங்க, அவருடைய வார்த்தையை மாத்திரமே நீங்கள் சிந்திங்க, அதையே நீங்கள் தியானிங்க. அப்படி தியானிக்கும் போது எப்படி என்ன வந்துடும்னா ஒரு அமைதி, பொறுமை இதெல்லாம் வந்துடுன்ற கூட இங்கே பவுல் கூட நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறது இங்கே பார்க்க முடியுது. இந்த 3ஆவது காரியமாக பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா நம்பிக்கை, பொறுமை, ஆறுதல் எல்லாமே கிடைக்கும். அதுவும் கூட வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தேவ பிள்ளைகளுக்கு இங்கே கொடுக்குற ஆலோசனை என்னென்னா முன்பு எழுதியிருக்கலாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. இது என்னென்னா நமக்கு கொடுக்குறதுனா பொறுமை, ஆறுதல், நம்பிக்கையை கொடுக்குறதா இருக்கிறது. அதனால தான் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்க அந்த பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசிகள் அவரோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு போதனையாக இருக்குது. அதை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு ஒரு விசுவாசத்தை இன்னும் கூட பலப்படுறதுக்கு ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்க நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்க அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை கூட பார்க்கும்போது கூட இந்த காரியத்தை பார்க்க முடியுது. சங்கீதக்காரன் தாவீது கூட என்ன சொல்கிறாருன்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு கூட சொல்கிறாரு. வசனம் கூட வாசிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 165ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ இங்கே சமாதானம் இருக்கான்னு கேட்டால் அநேகருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட சமாதானம் இல்லைன்னு சொன்னால் யாருக்கு சமாதானம் இருக்குதுன்னு சொன்னால் வேதத்தை அதிகமாக தியானிக்கிறவர்களுக்கும் அவருடைய வார்த்தைகளை அதிகமாக உள்கொள்கிறவங்களுக்கும் தான் ஒரு சமாதானம் இருக்குது. அப்போ மெய் சமாதானத்தை அவர் நம்ம வச்சுட்டு போயிட்டார். அதை நம்ம அதிகமாக தேடும்போது அவருடைய வசங்களை தியானிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சமாதானம், நீடிய பொறுமை, ஆறுதல், சந்தோஷம் கிடைக்கும் கூட அங்கே பார்க்க முடிகிறது. இன்னும் கூட பார்க்கலாம்னா 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் நல் மனசாட்சி உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். நமக்கு இரவும் பகல்லாம் தெரியும். இரவுன்றது துன்பத்தை குறிக்கிறது, பகல்ன்றது ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை குறிக்கிறது. இப்போ இந்த காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எப்படி இருக்கணுமா சொன்னால் வேதத்தில் தியானமாக இருக்கணும். அதுதான் நீங்கள் பாக்கியம் அப்படி சொல்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்குன்ட்டு கூட பார்க்குறாரு. அதனால தான் எல்லா சூழ்நிலையும் ஆராய்ந்து பார்க்குறவங்களா இருங்க, அவருடைய வேதத்தை தியானமாக இருங்கன்னு கூட இங்கே கூட நமக்கு ஒரு சொல்கிற ஆலோசனை பார்க்க முடியுது. இப்போ 3ஆவது காரியமாக என்ன பார்த்தோம்னா தேவனுடைய வேதத்தில் அதிகமாக தியானிக்கணும், அவர் அந்த வேதத்தை கொடுத்து நேசம் இருக்கணும், அதை குறித்து ஒரு பிரயாசம் எடுக்கணும், அதை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன் அப்படின்னா அத்தனையும் எதுக்காகனா தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வளருவதற்கு ஏதுவாக தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, 3ஆவது தான் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை பரிச்சயமாக இருக்குன்னு தான் பார்த்தோம். இப்போ 4ஆவது காரியமாக யாக்கோப்பு கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. 4ஆவது காரியம் என்னன்னு பார்த்தோம்னா யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசேஷமாய் என் சகோதரரே,
வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி காலத்தை வாழ்ந்துட்டு இருக்க தேவ பிள்ளையாக இருக்க நமக்கு கொடுக்குற இங்கே ஒரு ஆலோசனை கூட என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், உண்மையாக இருங்கன்றது தான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ வானத்தின் பேரில்லாத பூமி பேர் எந்த ஒரு ஆணையை தான் நீங்கள் வந்து சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்றாரு. இப்போ சில விஷயங்களை பார்த்தோம்னா சகோதரர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அவங்க சொல்கிற விஷயம் நம்பிக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அம்மா சத்தியமாக சொல்கிறேன், அப்பா சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு தேவ பிள்ளைகள் கூட என்ன செஞ்சுருவாங்கன்னா, கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி பைபிள் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி செஞ்சிடாதீங்க, அதை நான் வெறுக்கிறேன், அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கூட இங்கே என்ன செஞ்சுருன்னா, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. அப்போ நீங்கள் அப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க, அதனால் உண்மையாக இருங்க, உள்ளதை உள்ளன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்க்க முடியுது. இதை யார் செய்வேன்னா உலக ஜனம் செஞ்சுருவாங்க. அப்படி செய்கிறவங்களாம் நம்ம தேவ பிள்ளை இருக்கக்கூடாதுன்ற கூட இங்கே ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. இப்போ 4வது என்ன செஞ்சுன்னா, இப்போ இது எங்கெல்லாம் நடக்கும் பார்த்தோம்னா, குடும்பத்தில் நடக்கும், வேலை ஸ்தலங்களையும் நடக்கும், சபையில் நடக்கும். அப்போ எல்லா இடத்துல உண்மையாக இருக்கணும் அப்படின்றத தேவன் விரும்புகிறாரு. இப்போ நம்ம கூட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு? தேவ பிள்ளைகளாக இருக்க நமக்கு நல்ம நசாட்சி உடன்படிக்கை செய்து வந்துட்டோம், நம்ம கூட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு, அவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அநேக நேரத்தை நம்ம செய்கிறது கிடையாது, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதும் கிடையாது. அதுமாதிரி காலத்தில் கூட நீங்கள் உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இதை யாக்கோபு சொல்லும்போது இதை எதை கொண்டு சொல்லியிருப்பார்? உண்மையாக இருங்கன்னு சொல்லி கூட எதை இன்னும் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பார், அதை தான் இங்கே யாக்கோபு கூட நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, நம்ம கருத்தை சொல்லியிருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. மத்தேயு 5:37. மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மலைப்பிரசங்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கன்றது கூட சொல்கிறாரு. இப்போ தேவன் நம்ம மீது நம்பிக்கை வைத்த 2 காரியங்கள் செஞ்சிட்டாரு. அது என்ன காரியங்கள்? இப்போ நம்மளை நம்பி 2 விஷயம் செஞ்சிட்டாரு. அது என்ன விஷயமா இருக்கும்? ஒன்று அழைச்சிட்டாரு, இன்னொன்று தெரிந்து கொண்டார். இப்போ இதை செஞ்சுட்டு தான் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் உண்மையாக இருங்க, மரணம் பரிந்து உண்மையாக இருங்க சொல்லி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா 2 விஷயத்தான் எதிர்பார்த்துட்ருக்காரு. அது என்னென்னா, கடைசி வரைக்கும் மரணம் பரிந்து எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் பிதாவை தேவன் வந்து அவர் அனுப்பிச்ச அந்த காரியங்களில் முடிவு பரிந்து அவர் உண்மையாக இருந்து அவருடைய திட்டங்களையும் அவருடைய தெய்வீக அந்த ஒரு திட்டத்தை முடித்தார். அதே போல் தான் தேவ பிள்ளைகளாக இருக்க நம்ம, அவரோட இயேசு கிறிஸ்து பாத அங்கமாக இருக்க நம்ம கடைசி வரைக்கும் அவர் பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூர்ந்து அவர் என்ன நமக்காக முன்வைத்து போனாரோ அவருடைய பாத சுத்த பின்தொடர்ந்து வருகிறேன்னு சொல்லி நம்ம வந்துட்டுருக்க நம்ம ஒரு உண்மை நிலையில் கூட இருக்கணுன்ற கூட இங்கே தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ 4வது காரணமாக என்ன பார்த்தோம்னா, உண்மையாக இருக்கணும். இப்போ மாய் மூலமாக நடந்துருவோம், சில நேரத்துக்குள்ள உண்மையாக நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா தேவ பிள்ளைகள் அநேக நம்ம வந்து நல்லவங்க சொல்கிறதுக்காக என்ன செஞ்சுருவாங்கன்னா, பொய்யான காரியம் செஞ்சுருவாங்க. இப்போ 2 விஷயம், இப்போ யார்கிட்ட உண்மையாக இருக்கணும்? தேவன் இடத்த உண்மையாக இருக்கணும். மனுஷங்கிட்ட உண்மையாக இருக்குன்னு தேவையில்ல. ஆனால் மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக பொய்யான ஒரு மாய்மாலமாக இருந்துட்டு தேவனோட பார்வைக்கு உண்மை இல்லாத சூழ்நிலையை போயிடக்கூடாது. அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னால், தேவன் இடத்த உண்மையாக இருக்கணும். அங்கே ஒரு பொய் சொல்கிற ஒரு விஷயம் இருந்துடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், நமக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ப்ரேயர் இந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நேரத்துக்கு வரவங்களாக இருக்கணும். இப்போ வர முடியலன்னு சொன்னால், முன்னக்கூடியே நம்ம வந்து பிரதர் என்னால் வர முடியல அப்படின்ற ஒரு உண்மை, இது ஒரு உண்மை. இல்லைனா சில பேர் ஃபோன் பண்ண எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சிக்னலில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்துகிட்ருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கூட ஒரு பொய்யான ஒரு விஷயம் தான். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிடாதீங்க தேவ பிள்ளைகள். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணுன்றதை கூட இங்கே ஒரு யாக்கோப்பு ஒரு ஆலோசனையாக கூட நமக்கு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒரு ஆலோசனை யாக்கோப்பு தேவனுக்கு சித்தமாக இருந்தாலும் சொல்லி சொல்லுங்கள் சகோதரருக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா சொல்லாதீங்க. அதனால தான் இங்கே உண்மையாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. வசனம் கூட வாசிக்கலாம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 13 15 வரை. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீரே. கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போலிருக்கிறதே.
ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போ இங்கே தேவனுக்கு சித்தமானான்னு சொல்லணும் அப்படின்றது தான் இங்கே தேவ பிள்ளை ஒரு எச்சரிக்கை, ஒரு கிரியில் வெளிப்படுற ஒரு காரியத்தை கூட இங்கே யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆனால் தான் தேவ பிள்ளைகள் இப்போ விட கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற ஒரு புகையை போல் இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இப்போயே செஞ்சுருங்க, மறிச்சு போய் எதையுமே செய்ய முடியாது. தேவனுக்காக ஊழியம் செய்கிறதா இருக்கும், உண்மையாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அவருடைய வார்த்தை பரிச்சயமாக இருக்கிறதா இருக்கட்டும், எது செஞ்சாலுமே இப்போ செஞ்சால் தான், மறிச்ச பிறகு நம்ம எதுவுமே காட்ட முடியாது. அதனால தான் இங்கே யாக்கோபு நம்ம கொடுக்குற ஆலோசனை கிரியில் காட்டுங்க சொல்லி இந்த ஒரு 4வது காரியமாக உண்மையாக இருக்கிற ஒரு விஷயத்த கூட இப்போ இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதில் எப்படி இருக்கணும்னா சத்தியம் இருக்கணும், நியாயம் இருக்கணும், கிரியில் காட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா பொய் ஆணை அப்படின்னு சொல்லி அந்த பொய் ஆணைக்கு நம்ம இணங்கி போகிறவங்களா இருந்துடக்கூடாதுன்னு கூட தேவன் சொல்கிறாரு. அது கூட வசனம் வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்கே எதெல்லாம் வெறுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீங்கு செய்யக்கூடாது, பொய்யானையில் பிரியப்படக்கூடாது, இதெல்லாம் வந்து நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவங்க அனுதின வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு கிரியிலுமே எப்படி இருக்கணும்னா உண்மையாக இருங்க அப்படின்றது கூட இங்கே சகரியா புத்தகத்தை வாசிக்க முடியுது. அதனால தான் மற்றவங்க கூட பேசும்போது உண்மையை மாத்திரமே பேசுங்க, பொய் பேசுகிறாங்க. இப்போ இந்த பிரதர் பேசுனாருன்னா பொய் தான் பேசுவார், இந்த சகோதரி பேசுனா பொய் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு நியாயம் வந்து அவங்க செஞ்சிடக்கூடாது. அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்க இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்க நம்ம தேவ பிள்ளைகள் எந்த குணலட்சத்தை வெளிப்படுத்தணும்னா உண்மையை மாத்திரமே பேசுகிறவங்களாக இருக்கணும். இவங்க பேசுகிற உண்மையை தான் பேசுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை கூட அவங்களுக்கு வரணும். அதனால தான் இங்கே கூட யாக்கோபு கொடுக்குற ஒரு ஆலோசனை கூட உண்மையாக இருங்கன்னு சொல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. 4வது காரியமாக உண்மையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ 5வது காரியமாக என்ன பார்க்க இருக்கிறோம்னா வசனவாசி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். இப்போ இங்கே இன்பம் துன்பம்ன்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இன்பம் துன்பம் பார்த்தோன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள வாழ்க்கையில் இன்பம் மாத்திரமே இருந்துட்டு அது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது நல்லா இருக்காது. இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையுமே தேவனுடைய பிள்ளைகள் மன ரம்மியமாக இருக்கணும். இன்பம் வந்துட்டாலும் ஓரம் ஆடிடக்கூடாது, துன்பம் வந்துட்டாலும் ஐயோ வந்துருச்சேன்னு சொல்லி தோண்டு போயிடவும் கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய ஆலோசனை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னால் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் வந்துடாது. அது எல்லாமே எப்படி இருக்கும்னா நன்மைக்கு எதுவாக இருக்கும். அப்போ துன்பம் வந்துட்டால் என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். இன்பமாக இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவரை துதிக்கணும்னு சொல்லி கூட இங்கே ஒரு ஆலோசனையாக கூட சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குன்ற ஒரு வசனோட வாசிக்கலாம் சார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கென்று ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ எனக்கு நடக்கக்கூடிய ஒரு துன்பமான ஒரு காரியம் எனக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நான் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் தேவனோட கருத்தில் இருக்கேன், அவருடைய பார்வையில் தான் இருக்கேன், அவர் என்னை நடத்துகிறான்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் ஒரு மன ரம்மியமாக இருக்கணுன்றது தான் பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் துன்பம் வந்துட்டால் அது எதற்கு அடையாளமாக இருக்கும்? ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஏன் அப்படின்னா மகிமையில நித்தியத்தில் அவரோட இருக்க போகிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இங்கே நம்ம நடந்துக்கிட்டு இருக்குன்ற கூட நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எப்போயுமே அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தாலுமே மனரம்மையாக வாழ கற்றுக்கணும்னு கூட இங்கே எதிர்பார்க்குறாரு. எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஒரு காலதாமதமாக போகிறாங்க, ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம், லேட் ஆயிடுச்சு. அப்போ ஏன் லேட் ஆகுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் கூட நடந்துடலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம அந்த ஒரு நேரத்துக்கு போய் அங்கே போய் சேரக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ நான் ஃபிக்ஸ் ஆகிருப்போம் இந்த நேரத்துக்கு அங்கே இருக்குன்னு சொல்லி, ஆனால் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நினச்சிக்கணும் ஓ நன்மைக்கு எதுவாக தான் நடந்திருக்கு, இந்த ஒரு காரியங்கள் வந்து தேவன் வந்து ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத தேவ பிள்ளையை நம்ம உணர்ந்துக்கணும். இது வந்து உடனே தெரிஞ்சிருமா பார்த்தா எல்லா டைமும் உடனே தெரிஞ்சிடாது. சில நேரம் தெரிஞ்சிடும் தாமதமாக நடக்கிறது, ஆனால் மரணப்படுறது சில நேரத்துக்கு தெரியாது. அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன நினச்சிக்கணும்னா ஓ தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், நல்லது தான் செஞ்சுருக்கிறான்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ பவுலு கூட நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்க்குறோம்.
அவரோட வாழ்க்கையில் உயர்விலும் தாழ்விலும் எந்த ஒரு சூழ்நிலையுமே அவர் எப்படி இருந்தாருன்னா மனரம்மியாக வாழ்ந்துருந்தார். வசனோட வாசிக்கலாம் சிஸ்டர். பிலிப்பியர் 4:11-13. பிலிப்பியர் 4:11-13 வரை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்திக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல கூட யாக்கோபு ஒரு ஆலோசனை, கடைசி நாட்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தேவ பிள்ளைகள் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க பவுல் மூலமாக. என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறாருன்னா, பவுல் வந்து எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். இப்போ தாழ்மையான சூழ்நிலை இருக்கும்போது கூட எப்படி அவர் வாழ்ந்தார், இப்போ வாழக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்ட்டு நமக்கு வேதத்தில் அநேக காரியங்களை பவுலை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இப்போ வாழ்ந்துட்டு நம்ம ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு அடைவதற்கு அவர் நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருந்தார். அவர் ஊழியத்தில் அநேக இடங்களில் அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார், அநேக இடத்துல அவர் அடிக்கப்பட்டார், அநேக இடத்துல துன்புறுத்தப்பட்டார், ஏளனமாக பார்க்கப்பட்டார். ஆனால் அத்தனை ஒரு காரியத்திலும் என்ன செஞ்சார்னா, ஒரு நீடிய பொறுமையை காண்பிச்சார், உண்மையாக இருந்தார். சபைக்கு கண்டித்து சொல்கிற ஒரு விஷயத்தில் கூட அவர் வந்து அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறது கூட அந்த புதிய ஏற்பாட்டில் வந்து பவுல் வந்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறாரு. அதனால் தான் அவர் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அது கூட நம்ம பார்க்குறோம். இவ்வளோ செய்யும்போது நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு, மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. குறையப்படும் போது நான் போதிக்கப்பட்டேன்னு கூட இங்கே ஒரு ஆலோசனையாக கூட சொல்கிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அனுமதிக்கப்படும் போது அப்போ நம்ம இவரெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான் நம்ம இங்கே ஒரு ஆலோசனையை கூட பார்க்க முடியுது. இதனால தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா, அப்போ நம்ம பலப்படுத்துகிறது கிறிஸ்து தான். அப்போ எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் கொடுக்குறது அவர் மூலம் கிடைக்கிறது கூட பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு கொரோனா நேரத்தில் எடுத்துக்குவோம். அநேகருக்கு இருந்தவங்க சாப்பிட்டாங்க, ஆனால் இல்லாதவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருப்பாங்க. அப்போ இருந்தவங்களுக்கு அது கஷ்டமாக தான், இல்லாதப்போ என்ன ஆயிருதுன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தான் போகுது. ஏன்னா வசதியாக வாழ்ந்துட்டு திடீர்னு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு சூழ்நிலைக்கு நடத்தப்பட்டாலும் ஒரு மனரம்யமாக வாழணும், இதையும் கற்றுக்கொள்ளணும், இதை வளர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசனையாக கூட இங்கே வந்து ஒரு 5வது காரியமாக பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ எல்லா சூழ்நிலையும் எல்லா ஒரு காரியத்திலும் எப்படி பவுல் வாழ்ந்தாரோ, தேவ பிள்ளைகளாக இருக்க நம்மளும் இந்த நாட்களில் கடைசி காலமாக இருக்க இந்த ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு தேவன் எதிர்பார்க்குறாங்க. 6வது காரியமாக இப்போ என்ன பார்க்குறோம், 5வது பார்ப்போம். 6வது காரியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே வியாதி வந்து எங்கே போவோம், ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். வியாதியிலேருந்து சுகம்ன்ற ஒரு டைட்டில் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே சபையில் ஒரு ஆவிக்குரிய வியாதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் மூப்பர் இடத்தை போகணும் சொல்லி கூட அந்த ஒரு வசனோட வாசிக்கலாம். யாக்கோபு 5:14. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே ஒரு வியாதின்னு சொல்கிறது இந்த உடல் வியாதியை சொல்லலை, ஆவிக்குரிய வியாதி சொல்லுது. இப்போ உடல் வியாதி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எதனால் வரும்னு சொல்லி பார்த்தா, ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிவப்பணுக்கள் கூட்டி குறையும் போது அப்போ ஒரு வியாதி வருது அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆஸ்பத்திரி போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சரி செஞ்சுக்கிறோம். அப்படி சரி செய்யலாம் என்னம்னா ஒரு மரண ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அது இப்போ ஆவிக்குரிய வியாதி வந்துருச்சு. அது என்ன வியாதி, சபையில் இருக்கவங்களுக்கு ஆவிக்குரிய வியாதி என்னென்ன வியாதிலாம் வருது சிஸ்டர்? சபைக்கு வராமல் இருக்கிறது, சத்தியத்தை ஒழுங்காக கேட்காமல் இருக்கிறது, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது, சகோதர ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இவ்வளவும் வியாதி வந்துடுது. இப்போ இந்த வியாதி வந்துருச்சு, என்ன செய்யணும்னு சொல்லி இங்கே நமக்கு யாக்கோபு கொடுக்குற ஆலோசனை என்னன்னா, உங்களே ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவருக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சபை மூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்மாதிரியாக நம்ம வந்து சபை மூப்பர்ன்றதை யாரை நம்ம முன்மாதிரியாக சொல்லலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாங்க. அவருடைய பாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு ஆவிக்குரிய வியாதி வந்துச்சான்னு பார்த்தா வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அவர் எதிர்த்து நின்று அதை ஜெயிச்சிட்டார். அதனால தான் சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்கள் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்து உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அதனால தான்
என்னை பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்கிற அந்த வார்த்தையை கூட நம்ம பார்க்க முடியுது. இப்போ தேவ பிள்ளைகளுக்கு சபை மூப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னு கூட பார்க்குறோம். அவர் ஏன்னா விசுவாசத்தை தொடங்கணும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறோம் அவர் தான். இப்போ தேவ பிள்ளையாக இருக்க நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கலாம். வசனோட வாசி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இப்போ அவருக்கு வரக்கூடிய எல்லா சோதனையுமே அவர் ஜெயிச்சாங்க. இப்போ அவரை பாருங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அவர் வார்த்தை எங்கெல்லாம் அவர் சொல்லி எப்படி ஜெயிச்சாங்க பார்த்தோம். மனுஷன் அப்பத்திலாம் மாத்திரமில்ல, தேவனுடைய வார்த்தைந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வார்த்தையை குறித்து அந்த தியானம், மாம்சத்தை வெளிப்படுத்தாதது, ஆவிக்குரிய காரியங்களை அநேகருக்கு செய்யக்கூடிய அந்த விடுதலை, இவ்வளவு விதத்தில் எப்படி இருந்தாருன்னு சொன்னால் அவர் இருந்தார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு ஆலோசனை கூட யாக்கோபு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு மூப்பொருளை பாருங்கள், அவங்களோட குலநட்சனில் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நோவா, ஆபிரகாம் இப்படியெல்லாம் பார்க்குறோம். இப்போ நோவோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டு நோவா கப்பல் செஞ்சார், அந்த ஜலப்புறத்தை தப்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு போகிறது மாத்திரம் இல்லை. ஆபிரகாம் அவர் தேவன் சொன்னோன்னா அங்கே வான்னு சொன்னோன்னே வந்துட்டு விசுவாசத்தை காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மாத்திரம் இல்லை. இப்போ நோவோட காலங்களில் அவர் கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் அப்போ கப்பல் செய்யுமா அவருக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. என்ன மழை வருதுன்றான், இது நடக்குது அது நடக்குதுன்றான், இதெல்லாம் நடக்கலையே, இது இப்படிலாம் பண்ணுறான்னு அநேகர் கேலி கிண்டல் செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த சூழ்நிலை அவர் எப்படி மனரமையாக வாழ்ந்தார், அந்த விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்ணார், தன் குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தார், இதெல்லாம் கூட நம்ம ஆழமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த ஒரு விசுவாசம் கூட வந்துடும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட இன்றைக்கி கூட நமக்கு ஒரு சோதனை வரும். ஆமாம் இவங்க தான் ஓயாமல் சபைக்கு போகிறது, அவன் வேதத்தை தியானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டா இருக்கேன் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சோதனை வரும். அப்படி வரும்போது இவங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்க கூட சொல்கிறாங்க. ஆபிரகாமோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா வான்னு சொன்ன வந்துட்டார். ஆனால் வந்துட்டார்னா அநேக சூழ்நிலை எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பிள்ளையை பலி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், மனையை அபகரிக்கிற ஒரு விஷயத்தில் கூட அவர்கிட்ட நடந்த ஒரு போராட்டம், பிள்ளைகளை பலி செலுத்துகிற விஷயத்தில் ஒரு போராட்டம், தேவன் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காண்டு அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்த விஷயம் அத்தனையும் இந்த விசுவாசத்துக்காக அவர் செய்த ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். அன்புக்குரிய சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசியில் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போஸ்தலர்களையும் பாருங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்க வரக்கூடிய எல்லா சோதனையிலும் பாடுகளையும் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அந்த ஒரு நீடிய பொறுமையை காமிச்சாங்க, தேவன் மேலே இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை எப்படிலாம் காமிச்சாங்க, இதெல்லாம் கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கூட அங்கே சொல்கிறாங்க. வசனோட வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அந்த தீர்க்கதரிசிகள், இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்களோட ஆலோசனைலாம் பார்த்தோம். இப்போ சொல்லர்த்தமாக நம்ம மூப்பர்களுக்கு வந்தோம்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓட முடியல, தேவனிடத்தில் சேர முடியல, சபை கூடுதல் வர முடியல, ஜெபிக்க முடியல, சகோதரர் ஐக்கியமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வியாதி, ஆவிக்குரிய வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வழி நடத்தக்கூடிய மூப்பர்கள்ட்ட போய் கேட்கும்போது அவர் ஒரு ஆலோசனை சொல்லுவார், அவர் நமக்காக ஜெபிப்பார் அப்படின்றது கூட இங்கே நம்ம பார்க்க முடியாது. அன்புக்குரிய சொல்லு அப்போ அப்படிப்பட்ட வியாதி வந்திருக்கவங்க யாக்கோபு கூட ஆலோசனை கூட என்ன சொன்னால், அதை செய்யும்போது நீங்கள் சுஸ்தமடைக்கும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்படின்னா தேவ பிள்ளைகளாக நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், ஒருவர் பாரத்தை சுமக்கிறவங்களாக கூட இருக்கணும். அன்புக்குரிய சோலே அப்படி செய்யும்போது தான் நம் சொஸ்தமடையும்படிக்கின்ற கூட வார்த்தை சொல்கிறாங்க. அன்புக்குரிய சோலே இந்த 6வது காரியமாக ஆவிக்குரிய வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அறிக்கை செய்கிறன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ 7வது காரியமாக பார்க்க இருக்கிறோம். வசனம் வாசிங்க சார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒரு நிமிஷம் சாரி, யூதா 22:23. யூதா 22:23.
அல்லாமலும் நீங்கள் பகுத்துள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு இரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அன்புக்குரிய சொல்ல இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வியாதி இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆலோசனை என்னென்னா, யாக்கோபு கொடுக்குற நமக்கு ஒரு ஆலோசனை என்னென்னா, தேவ பிள்ளைகள் ஒரு சகோதர சகோதரிகளுக்கு தவறை சுட்டி காட்டும்போது நாம் அவங்க ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த ஒரு தவறை கூட உணர்ந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றத இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தை கரைப்பட்டிருக்க வசத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இப்போ இதை எப்படி செய்யணும்னா ஒரு பயத்தோடு செய்யணும் அப்படின்னு. ஏன் அப்படி பயத்தோடு செய்யணும்னு சொல்லி இங்கே ஒரு ஆள் சொல்கிறான்னா, இது ஜபத்தோடு செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சகோதரர் வந்து வரதுக்கு ஃபாலோஅப் கிளாஸு 52 கிளாஸு, சில இடங்களில் 60 கிளாஸ் கூட சொல்லி வர வைக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கிறோம். அதுக்கான எவ்வளோ மெனக்கெடுக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் செஞ்சுட்டு அவங்க ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் வந்து சரியான ஒரு ஓட்டம் ஓடலை, ஒரு தவறு செஞ்சுட்டு போகிறாங்கன்னு சொன்னால், நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அவங்கள வந்து ஹேட் பண்ணி ஆவிக்குரிய ஓட்டத்தை விலகி ஓடிற மாதிரி இருக்கக்கூடாது. பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து அதை பகுத்து எந்த விதமாக சொன்னால் அந்த சகோதர சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி அதை நம்ம ஒரு அக்கறையோடு கூட ஒரு அன்போடு கூட சொல்லணும் கூட இங்கே ஒரு ஆலோசனை கூட அங்கே பார்க்க முடியாது. அன்புக்குரிய சொல்லு இது யூதா கொடுக்குற ஒரு ஆலோசனை கூட நம்ம பார்க்க முடியுது. சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் கூட வாசிப்போம். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். சகரியா 3ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவன் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்துவேன் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது யாக்கோபு கொடுக்குற ஒரு ஆலோசனையில் கூட சகரியா புஸ்தகத்தை பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இவன் அக்கினின்று தப்பிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா பார்த்து எனக்கு காண்பித்தார். அவன் என் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி. இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையிலையுமே நம்ம வந்து சாத்தானில் வஞ்சிக்கப்படுறோம், தள்ளப்பட்டிடுறோம். ஆனால் ஒவ்வொரு சோதனையிலுமே கர்த்தர் நம்மளோட இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் வரும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு போக மாட்டோம். ஆனால் தான் சொல்கிறாரு இங்கே, உன்னை கடிந்து கொள்வாராங்கன்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே பார்க்க முடியுது. அப்படி ஒரு தவறுக்குள்ளே போகிறவங்களுக்கு நாம் நம்மளோட ரட்சிப்பும் காத்துக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தள்ளப்பட்டவங்களையும் ஜெபித்து அவங்களையும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போகிறபடிக்கு நம்ம ஒரு கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படுறத பார்க்குறோம். இங்கே யோசுவா யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னு பார்த்தோம்னா, யோசுவா கர்த்தர் இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தனாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அழுக்கு வஸ்திரம் யாருன்னு பார்த்தா சபையை குறித்து தான் சொல்கிறாரு. இப்போ சபை வந்து எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக இருக்குமா பார்த்தா இருக்காது, பாவம் செய்கிற சூழ்நிலை கூட தள்ளப்படும். அப்படி ஒரு விஷயத்தில் அப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு அவர் நம்ம தலையாக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாங்க. அப்போ சரீரமாக இருக்க பாவத்தில் இருக்கும்போது நம்ம உடன் சகோதர சகோதரில் இருக்கவங்க அப்படி ஒரு தவறுக்குள்ளே போகும்போது கூட அவங்கள கட்டி இழுக்கிறவங்களாகவும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாகவும் அவங்களையும் கூட்டி சேர்க்கிறவங்க பார்க்க முடியாது. அன்புக்குரிய சகோதரில் இந்த 7ஆவது காரியமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த அக்னியல் மத்திய இருப்பவங்கள விடுதலை பண்ணணும். அந்த ஒரு பொறுப்பு கூட நமக்கு இருக்குது. அதை ஒரு மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இந்த 7 காரியங்களை தான் நம்ம என்ன பண்ணோம், கடைசி காலத்தை வாழ்ந்துருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கிரியினால் இந்த விசுவாசத்தை காட்டணும் அப்படின்றது தான் தேவன் எதிர்பார்த்துட்டாரு. இப்படி தான் ஒரு இதாக பார்த்தோம். நீடிய பொறுமை அது தேவனுக்குரிய ஒரு குணலட்சணம். அந்த ஒரு குணலட்சத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்கிறது தான் இந்த ஒரு பாடத்தமிழ் நம்ம பார்த்தோம். 2வது முறையாக இருக்கணும். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வந்து முறையிடக்கூடாது அப்படின்றத இது யார் செய்யணும்னா தேவன் தான் நியாயம் செய்வார். அப்போ அவர் இடத்துல ஒரு முறையிடுறவங்களாக இருக்கணுன்றது தான் தேவன் எதிர்பார்க்குற ஒரு குணலட்சமாக பார்த்தோம். 3வது தேவனுடைய வார்த்தையில் பரிச்சயமாக இருக்கணும். எப்பவுமே வேதத்தை நேசிக்கிறவங்களாகவும் தியானிக்கிறவங்களாகவும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை
நம்ம பெற்றுக்கொண்ட நம்ம அதிகமாக வேத தியானிக்கிறவங்களாக இருக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. 4வதாக அப்படி இருக்கிறவங்க உண்மையாக இருக்கணும் அப்படின்ற கூட நம்ம தேவ பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக கூட பார்த்தோம். 5வது மனரம்யமாக இருக்கணும். துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி எல்லா சூழ்நிலையுமே நம்ம மனரம்யமாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். 6வதாக வியாதியிலேருந்து சுகம், இது உடல் சுகத்தை குறித்து சொல்லலை, ஆவிக்குரிய வியாதி வரும்போது அந்த ஒரு வியாதியிலேருந்து எப்படி செய்யணும்னா நம்ம சபை மூப்பர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு நாம் ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு ஓடுவதற்கு அவங்ககிட்ட ஜெபிச்சு கொள்ளணும், அவங்ககிட்ட முறையிடணுன்ற அந்த ஒரு விஷயத்தை கூட அங்கே பார்த்தோம். 7வது அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறேன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விடுகிறோம் இறக்கம் பெறுவான்னு சொல்லிடுறான். தேவனிடத்தை இறக்கம் பெறுவதற்கு அறிக்கை செய்யணுன்ற ஒரு விஷயத்தை தான் அங்கே பார்த்தோம். இந்த பாடம் மூலமாக கடைசி நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்க தேவ பிள்ளையாக இருக்க நமக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 காரியங்களை நம்ம அதிகமாக தியானித்து இந்த ஒரு காரியங்களை நம்ம இருந்தோம்னு சொன்னால் அதுலேருந்து விடுதலை பெற தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு நாளிலும் தேவன் நம்மளை கூட்டி சேர்த்து இந்த ஒரு சத்திய பாடத்தை பகிர்ந்தளிக்க கிருபை பார்த்தின பிதாவாய் தேவனுக்கு துதிகளும் சோத்திரம் எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்ட சபையாருக்கும் அன்பின் வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு பாடம். உண்மையிலேயே கடைசி கால அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க ஆயத்தமாக இருக்கணும், எந்தெந்த குணலட்சணத்தெல்லாம் வளர்த்துக்க நிறைய பாயிண்ட் வந்து அதில் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 2 விஷயம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சகோதரர் சொன்னாங்களா? என்னென்ன விஷயம்? ஃபஸ்ட்டு அழைச்சது, 2வது தெரிந்து கொண்டது. அதாவது ஃபஸ்ட்டு பண்ணது தேவன். அழைப்புங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் கொடுக்குறார். வலையை வீசினார், அந்த வலையில் என்ன பண்ணிட்டோம்? மாட்டிட்டோம். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா சுயாதீனத்தின் அடிப்படையில் அதை நம்முடைய கையில் கொடுத்துட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வர்றதும் உண்மையுள்ள நிலைமைக்கு மாறுறதும் யாருடைய கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் இங்கே கவனிச்சிங்களா நான் தெரியல. சகோதரர் சொல்லும்போது அந்த பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வாயில் என்ன வருதோ, எதை யோசிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, அதுதான் அது நாள் முழுக்க அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம், அது உண்மைதான் அது. சரிங்களா? அப்போது காலையிலுடைய தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்முடைய சங்கீதக்காரன் கூட அவர் சொல்வார். காலை தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு நல்ல விஷயம். எந்திரிச்ச உடனே சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் உண்டு. எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க, அப்பா அம்மாலாம் சொல்கிறது இல்லை. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? தேவனேன்னு சொல்லி தான் எந்திரிக்கிறாங்க நிறைய பேர், நிறைய சகோதர சகோதரி. அவங்களுடைய லைஃபே அன்னைக்கு எப்படி தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர்லேருந்து தான் தொடங்கும். ப்ரேயர் பண்ணிவிட்டு மன்னா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரொட்டீன் லைஃப் அப்படியே போகும். அது ஒரு நல்ல அருமையான விஷயம். அதே மாதிரி ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தவறும்போது எல்லாரும் சில நேரங்களில் என்ன பண்ணுறது உண்டு, தவறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சகோதரன் சகோதரி வந்து சத்தியத்திலிருந்து விலகி போகாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணுமா, நல்ல ஒரு ஆலோசனைகளையும் ஒரு அன்பான வார்த்தைகளையும் ஒரு இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் காட்டி தான் சொல்லணும். அப்படிங்கிறது நல்ல ஒரு சூப்பர் பாயிண்ட். அது அருமையாக இருந்துச்சு. அது இந்த மாதிரி எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் அதில் எடுத்துக்கிட்டேன். இந்த 7 விஷயமே வந்து கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதில் வந்து இந்த ஆவிக்குரிய வியாதிகள் அது கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பலவீனம்ங்கிறது இருக்கும். அதை எங்கே கொண்டு வரணும்? எங்கே கொண்டு வரணும்? மூப்பருக்கும் கூட சில வியாதி வந்துடும் சில நேரங்களில். அது வந்துட்டு இயற்கை தான். இயற்கைன்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே பாடுள்ள மனுஷர்கள் தான். அதனால தான் அந்த பாடத்தில் சொல்லும்போது சகோதரர் என்ன சொன்னாங்கன்னா,
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குங்க. இதெல்லாம் இல்லாதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பவுல் சொன்ன மாதிரி மனரம்யமாக இருக்க முடியல, ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரமாட்டேங்குது. அதனால தான் மனரம்யம் நம்மகிட்ட இல்லை. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த படத்தில் பார்த்த அந்த 7 விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக கடைசி காலப்பகுதியில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த குணலட்சணங்கள் எது தேவைப்படுதோ அது இருக்கணும், எது தேவையில்லையோ அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உண்மையிலே இன்றைக்கி ஒரு பிரயோஜனமான ஒரு பாடம். இந்த ஒரு மாபெரும் பாடத்தை ஆலோசனையை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு சத்திய பாடத்தை கற்றுக் கொடுத்த அன்பு சகோதரன் கூட கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை சபையார் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு முதல் பகுதிக்கு முடிவாக நாம் ஒரு பாடலை பாடலாம். பாடல் எண் 133 பலி செலுத்த வருகிறேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் முடிந்த பின்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, பலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. பார்த்து காணிக்கை போட்டால் வீந்தானையா, பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உமக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. கணக்கு பார்த்து காணிக்கை போட்டால் வீந்தானையா, பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உமக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. தசம பாகம் கொடுக்க எனக்கு திராணி இல்லையே, உம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. தசம பாகம் கொடுக்க எனக்கு திராணி இல்லையே, உம் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. நன்றி பலி
பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவைப் போல. பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா, இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவைப் போல. பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா, இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, பலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, பலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. நன்றி. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, முது ஒரே பேரான குமாரரும் எங்கள் இரட்சகருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தாப்பனே. தேவரீர் இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் எதற்கும் தகுதியில்லாத எங்களை இந்த மகா பெரிய அழைப்புக்குள் அழைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை தெரிந்து கொண்டு இம்மட்டுமாக ஜீவன் வளர்ந்து வழிநடத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. தேவரீர் இந்த நாளிலும் கூட உங்கள் தயவுள்ள சித்தத்தினாலும் கிருபையினாலும் சகோதர சகோதரிகளால் ஒன்று கூடி இந்த சத்திய வார்த்தைகளை தியானிக்க உண்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த ஒரு அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். தேவரீர் இப்போ இந்த ஒரு நாளிலும் கூட இப்போ கடைசி நாளில் ஆயத்தப்படுதல் இந்த சத்திய பாடத்தை நாங்கள் கேட்டோம். தேவரீர் அந்த சொல்லப்பட்ட அந்த 7 காரியங்களும் நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தி முடிவு பரிந்தும் நீடிய பொறுமையோடும் விசுவாசத்தை நாங்கள் கிரியினால் காண்பித்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாயலாக ஒப்பாக நாங்கள் வாழ்ந்து அவர் அடிச்சூடுகளை கடைபிடித்து முடிவு பரிந்தும் நிலைத்திருந்து கிட்டி சேர தேவன் தாமே எங்கள் பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்கள் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு சகோதரர்களும் பரிசுத்த ஆவியை கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. இந்த ஒரு கூடுகையில் இறுதி வரை திவ்ய பிரசனமும் எங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தை என் கர்த்தர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும்தான். இன்றைக்கி தீபாவளியாக இருக்கிறதுனால எல்லோரும் உட்காரலாம் தயவு செய்து. எல்லாம்